Hi everyone, and a warm welcome from Matrix. I'm Afroz, and it's wonderful to see so many dedicated parents and students here because so many of you have reached out with doubts about managing JE along with your regular school work. So we decided to bring this seminar directly to you. My goal is to clear that confusion and give you a clear path forward. Our physics and chemistry expert is also here with me to ensure you get a complete 360-degree guide to success. So, yeah, let's get started. Yeah. ரெகுலராக பேரண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் லைக் ஹவு கேன் வி மேனேஜ் போத் ஜெஇ அண்ட் அகடமிக்ஸ் இதுதான் வந்து ஒரு கொஷின் ரெண்டுத்தையுமே எப்படி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ இப்போ ஸ்கூல் நம்ம போகிறோம் ஸ்கூலில் படிக்கிறது மட்டுமே என்னப்பா ஒரு ஜெஇ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிறது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை போதும் தான் ஆக்சுவலி பட் நம்ம அதை எந்த லெவலில் படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பிகாஸ் நம்ம ஸ்கூலில் என்ன படிப்போம் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிப்போம் அது என்ன கான்செப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் பிசிக்ஸ் இல்லை மேக்ஸ்லனா ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுவோம் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் போடுவோம் அவ்வளோதான் நமக்கு அதோட டெப்த் நாலேஜ் இருக்காது எல்லாமே நம்ம அப்படியே ஒரு சர்ஃபேஸ் லெவல்லையே படிச்சுட்டு போயிடுவோம் டீப்பா உள்ள போய் அது ஏன் வருது அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றது இல்ல கரெக்டா ஸோ ஜேஇல வந்து நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த அப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ் தான் ஜேஇல வந்து நமக்கு கேட்க போறாங்க ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்கறது அப்போ நாங்க வந்து அகடமிக்ஸை வந்து தனியா படிச்சுட்டு ஜேஇக்கு தனியா 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது தேவையே இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான வே பிகாஸ் நீங்க 12th படிக்கிறீங்க அப்படின்னா முடிச்ச உடனே அந்த செஷன் எதர் ஜான் ஆர் ஏப்ரல் செஷனே நீங்க ஜெஇ மெயின்ஸ் எழுதி அது கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதி அந்த இயரே காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட அகடமிக்ஸோடயே நீங்க ஜேஇயை சேர்த்து படிச்சா மட்டும்தான் அது முடியும் அண்ட் அனதர் திங் ஜேஇ நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ் நமக்கு வேணும் அண்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி வேணும் ஏன்னா இப்போ அகடமிக்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணுறதே இல்லை பிகாஸ் நம்ம நியூமரிக்கல்ஸ் அங்கே வந்து எல்லா நியூமரிக்கல்ஸும் படிச்சிருக்கணும் அது படித்தா மட்டும்தான் நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படி கேட்டால் இல்லை இன் கேஸ் ஆஃப் சிபிஎஸ்சி ஓகே நியூமரிக்கல்ஸ் ஓரளவுக்கு பார்க்குறாங்க வெர் இஸ் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அது தேவையே இல்லை அவங்க நியூமரிக்கல்ஸே பார்க்கலன்னா கூட சம்பவம் அப்போ 80 அவங்க ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே அண்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுமே கூட அவங்க நியூமரிக்கல்ஸ் படிக்கிறாங்கன்னா லைக் ஒரு இன்டெப்த் நாலேஜ் இல்லாம சும்மா மேலோட்டமா இதுதான் இந்த கான்செப்ட் இந்த ஃபார்முலா ஏன் வருது எதுக்கு வருது அப்படி தெரியாம படிக்கிறோம் பட் ஜேஇல நம்ம அப்படி எந்த டாபிக்மே ஸ்கிப் பண்ண முடியாது அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் இருக்கும் பிகாஸ் உங்களுக்கு அங்கே டைம் ஃபேக்டர் இருக்கு ஸோ இந்த டைம்ல நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது அது ஒரு மேஜர் ரோல் அங்கே ப்ளே பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் பார்த்துடலாம் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் we are going to have mains as well as advanced ஸோ மெயின்ஸ் வந்து நமக்கு 2 செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஜான்வரியில் ஒரு செஷன் இருக்கும் ஏப்ரல் ஒரு செஷன் இருக்கும் 2 செஷனுமே நம்ம அட்டம் பண்ணலாம் அண்ட் பெஸ்ட் ஸ்கோர் எதுவும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மெயின்ஸ் பார்த்தோம்னா 300 மார்க்ஸ்க்கு இருக்கும் நமக்கு ஃபார் 3 ஹார்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்க போகுது அண்ட் ஈச் செக்ஷன்லையுமே வில் பி ஹேவிங் 25 கொஸ்டின்ஸ் இஃப் கொஸ்டின் இஸ் கரெக்ட் வில் பி கெட்டிங் 4 மார்க்ஸ் அதுவே இந்த கொஸ்டின் ராங்காக ஆன்சர் பண்ணோம்னா கரெக்டாக எடுத்திருக்கிற மார்க்ஸ்லேருந்து நமக்கு -1 மார்க் நெகட்டிவ்ல போகும் ஸோ அக்யூரசி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு டவுட்டா இருக்கு நான் ஃப்ளூக்ல போட்டேன் அப்படின்றதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது ஷார்ட்டாக தெரியும் அப்படின்னா நம்ம அதை அட்டன் பண்ணணும் தெரியலன்னா பெட்டர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும் பிகாஸ் நம்ம தெரியல அப்படின்ட்டு அதை விடும்போது கூட நமக்கு 0 மார்க் தான் இல்லை நம்ம அதை அட்டன் பண்ணி தப்பாச்சுன்னா எடுத்திருக்கிற கரெக்டாக இருக்கிற மார்க்லேருந்து நமக்கு -1 மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அதனால அந்த விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் மாதிரி இருக்கும் லைக் நமக்கு பர்சன்டைல்ல வரும் ரிசல்ட் ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் அந்த கட் ஆஃப் மேலே எடுத்திருக்காங்க அப்படின்றத வச்சு அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க ஸோ அட்வான்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெய் அட்வான்ஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட் இன் டு ஐஐடிஸ் ஸோ அட்வான்ஸ்டு வில் பி ஃபார் 360 மார்க்ஸ் அண்ட் 120 கொஷின்ஸ் ஸோ சேம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் இருக்க போது 40 questions each sectionல you'll be having 40 questions
அண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்துச்சுன்னா யூ பி ரிவார்டட் 3 மார்க்ஸ் அண்ட் ராங்கா இருந்துச்சுன்னா -1 மார்க். ஸோ சேம் நம்ம ஷியரா தெரிஞ்சா மட்டும்தான் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. இதுதான் வந்து நமக்கு பேட்டர்ன் எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் இது. ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும், அந்த சப்ஜெக்ட் வராது அப்படி எதுவுமே இல்லை. பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கு அண்ட் டைம் ஃபேக்டரும் இருக்கு. ஸோ ஓகே, பேட்டர்ன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, அகடமிக் ப்ரிப்பரேஷனு கரெக்ட். ஓகே, அகடமிக் நம்ம ப்ரிப்பரேஷன் என்ன பண்றோமோ அதோடய நம்ம கம்பைன் பண்ணி ஜேஇ ப்ரிப்பரேஷனும் பண்ணா மட்டும்தான் ஈஸியா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சென்டர்ல நம்ம என்ன பண்றோம் அப்ரோச் அப்படின்னா, வீக் டேஸ் இருக்குது இல்லையா, மண்டே டு ஃப்ரைடே, அந்த 5 டேஸுமே வந்து வில் பி ஹேவிங் ஒன்லி அகடமிக் கிளாஸஸ். ஜேஇ கான்செப்ட் எதுவுமே நாங்கள் போறதே கிடையாது, வெறும் அகடமிக்ஸ் மட்டும்தான். என்சிஆர்டி லைன் பை லைன் என்சிஆர்டி வந்து நாங்கள் ரீடீச் பண்ணுவோம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ராப்பரா உங்களை நோட்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி நோட்ஸை கொடுத்து எடுக்க வச்சு அந்த கான்செப்டை பக்காவா ரீடீச் பண்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து லைன் பை லைனா எடுத்துருவோம். ஸோ பசங்களுக்கு அப்போ என்ன ஆகிடும், கான்செப்ட் வந்து கிளியர் ஆகிடும். தென் ஆஃப்டர் தட் அந்த 5 days ஆஃப் கிளாஸஸ் முடிஞ்சோடனே சாட்டர்டே சண்டே தான் வில் பி கோயிங் டு ஹேவ் ஜேஇ கிளாஸஸ். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே ஜேஇ கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஜேஇ கிளாஸஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங், லைக் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ஜேஇல வரும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம் அண்ட் பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணுவோம். பிஒய்க்யூஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போட்டு பசங்களை போட வச்சு டைம் ஃபேக்டர், டைம்டு டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுவோம். லைக் எவ்ரி மந்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது வரைக்கும் நாங்கள் போர்ஷன் முடிச்சிருக்கோமோ அதுல இருந்து டெஸ்ட் இருக்கும். சேம் பேட்டர்ன்ல ஜேஇயோட பேட்டர்ன் என்னவோ அதே பேட்டர்ன்ல நாங்கள் எவ்வளோ போர்ஷன் முடிச்சிருக்கோமோ அந்த போர்ஷன் வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இந்த டைம்குள்ள அவங்க முடிக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஈஸி ஆகிடும். டைம் வந்து ஒரு ஃபேக்டராகவே இருக்காது. அவங்க ஜஸ்ட் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல உட்காந்து அந்த 3 hours டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்தே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி. ஸோ அப்போ என்ன ஆகிடும், அவங்களுக்கு அகடமிக்ஸும் ஸ்ட்ராங் ஆகிடும். அகடமிக்ஸ்ல இருந்து அப்படியே நாங்கள் ஜேஇ வரதுனால ஜேஇ கான்செப்டும் கிளியர் ஆகிடும். இதுதான். அண்ட் சேம் ஜேஇ கிளாஸஸ் அப்படின்றது இப்போ நான் 12th நீங்கள் முடிச்சு நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போறீங்க அப்படின்னா யூல் பி ரைட்டிங் ஜேஇ எக்ஸாம் இன் தட் ஜான் செஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இன் 2027 ஜான் யூல் பி ரைட்டிங் ஜேஇ எக்ஸாம் மீன்ஸ். ஸோ அப்போ வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் நான் இப்போ தான் போகிறேன், நான் இப்போ என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பிகாஸ் ஜேஇன்றது உங்களுக்கு 12th சிலபஸ் மட்டும் கிடையாது, இட் இன்க்ளூட்ஸ் your 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஆல்சோ. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தான் நம்ம சென்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தான் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போவே அவங்களுக்கு 11th போர்ஷன் எடுக்கும் போதே என்சிஆர்டி கம் ஜேஇ அப்படியே கம்பைன் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ இது மட்டும் தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்றது. ஸோ இப்போ என்ன இருக்கும், நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. ஜேஇ படிச்சனால அகடமிக்ஸ்ல மார்க் வரல அண்ட் அகடமிக்ஸ் படிச்சனால ஜேஇல மார்க் வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. ரெண்டுத்துலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டவுட் வரலாம் இப்போ எப்படி அது பாசிபிள் அப்படின்ட்டு. ஸோ வில் ஷோ யூ லைவ் டெமோ. ஓகே, அதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து இப்போ நான் லைவாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அந்த கான்செப்ட் நீங்க எங்க படிச்சீங்க அண்ட் அது வந்து எப்படி ஜேஇல நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத ஐ ஷோ யூ லைவ் ஹியர். மேக்ஸ் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, the sum of squares of all roots of the equation x square plus mod of 2x minus 3 minus 4 equal to 0. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல அதோட ரூட்ஸோடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் தி ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரூட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும். பார்த்த உடனே தெரியுது என்ன லெசன், 11th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ்ல படிச்ச இன்இக்வாலிட்டிஸ் அந்த கான்செப்ட்ல இருந்து வந்தது. ஸோ யா வில் சால்வ் இட். ஸோ திஸ் இஸ் தி क्वेश्चन. இப்போ மாடுலஸ் உள்ள வந்து நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, சே x அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி எழுதிக்கலாம், நமக்கு பிளஸ்லயே ஒன்று இருக்கும் மைனஸ்லயே ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம பிளஸ் எக்ஸ்னு எழுதுவோம் மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம் அந்த வேல்யூ. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம மாடு உள்ள வந்து 5ன்னு எழுதலாம்,
வேல்யூ எழுதலாம். இது ரெண்டுத்தோட வேல்யூமே சேம் தானே, ஈக்குவல் டு 5. பிகாஸ் நம்ம பாண்ட் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு சைன் இல்லாம வெறும் நம்பர் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச கான்செப்ட். இப்போ இதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். 2x minus 3. இது நமக்கு ரெண்டு கேஸ்ல இருக்கும். ஒன்னு பிளஸ் and another case minus. So இது எப்போ ட்ரூவா இருக்கும்? only when x is greater than or equal to 0 and இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவா இருக்கும்? x is less than 0. So நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவேட் பண்ணலாம் 0 க்கு. 2x minus 3 is greater than or equal to 0. பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? x is greater than or equal to 3/2. அடுத்து அதே மாதிரி இந்த கேஸ் minus of 2x minus 3 is less than 0. So minus 2x plus 3 is less than 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? Minus 2x is less than minus 3. X is less than minus 3 by minus 2. So 3/2 கிடைக்கும். So இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு ஆன்சரை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி as usual நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போறோம். So x square plus first plus value போட்டுக்கலாம். 2x minus 3 minus 4 equal to 0. So x square plus 2x minus 3 minus 4 minus 7 equal to 0. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? குவாட்ரேட்டிக் ஃபார்முலால சால்வ் பண்ணலாமா? x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதுல போட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். So the equation நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x equal to minus 2 plus or minus root of b square na 4 minus 4 into a into c by 2a 2 into 1. அப்ப என்ன கிடைக்கும்? minus 2 plus or minus root of 4 minus 2 minus plus 28 divided by 2. அப்போ minus 2 plus or minus root of 32 divided by 2. இது எப்படி எழுதலாம்? minus 2 plus or minus root of 32 60 into 2 எழுதலாமா? divided by 2. So இத கம்பைன் பண்ணோம்னா minus 2 plus or minus இது வெளியில எடுத்தோம்னா 4 root 2 by 2. So நியூமரேட்டர்ல இருந்து 2 காமன் எடுக்கலாம். எடுத்தோம்னா minus 1 plus or minus 2 root 2 by 2. 2 கேன்சல் பண்ணிடலாம். x equal to minus 1 plus or minus 2 root 2. இப்போ இங்க நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. minus 1 plus 2 root 2 ஒரு ஆன்சர், minus 1 minus 2 root 2 ஒரு ஆன்சர். So root 2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1.414. இந்த கேஸ் நம்ம என்ன எடுத்தோம்? பிளஸ் கேஸ் எடுத்தோம். பிளஸ் ஓட கேஸ் வந்து greater than or equal to 3/2 ஆ இருக்கும். கரெக்ட்டா? 3/2ன்றது approximately equal to 1.5. So நமக்கு எப்போ வந்து 1.5 விட அதிகமா வரும்? எந்த கேஸ்ல அதிகமா வரும்? இந்த கேஸ்ல தான் வரும். -1 plus 2 root 2. So இது மட்டும் தான் நம்மளோட ஆன்சர் இங்க. So ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? another ரூட் கண்டுபிடிக்கணும். another ரூட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பிளஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? அடுத்து அதே மாதிரி என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2x minus 3 minus 4 equal to 0. x square minus 2x plus 3 minus 4 equal to 0. உள்ள எடுத்துட்டு போறோம் ஜஸ்ட் சைன். x square minus 2x minus 1 equal to 0. again same quadratic formula தான் போட போறோம். x equal to minus b plus or minus root of b square minus 4 into a into c by 2 into a. So என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 plus or minus root of 4 minus minus plus add 8 divided by 2. So இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருச்சா? x equal to 2 plus or minus root 8 எப்படி எழுதலாம்? 2 root 2 எழுதலாம் divided by 2. நியூமரேட்டர்ல 2 காமன் எடுத்துட்டு 1 plus or minus root 2 divided by 2 cancel. So x equal to 1 plus or minus root 2. 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். 1 plus root 2 ஒரு ஆன்சர், 1 minus root 2 ஒரு ஆன்சர். இங்க நமக்கு கண்டிஷன் என்ன பார்த்தோம்? x is less than 3/2. 3/2 னா 1.5. 1.5 விட கம்மியா கிடைக்கும் ஆன்சர். So 1.5 விட கம்மியா கிடைக்கணும்னா root 2 ஓட வேல்யூ 1.414. So இந்த 1 minus root 2 தானே வரும். So x equal to 1 minus root 2. So
பிகாஸ் இந்த மீட்டில் நியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்து இந்த ப்ராப்ளம் போட்டேன். போக போக கிளாஸஸ் அப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு இவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே போகிறது கிடையாது. பிகாஸ் இவ்வளோ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு அகடமிக்ஸில் தான் தேவை. ஜேஇ வரும்போது உங்களுக்கு கான்செப்ட் மைண்ட் இருக்கும், ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் பாட்டு போட்டு சால்வ் பண்ணிகிட்டே போயிடுவீங்க, அவ்வளோதான். Hope it's clear. Hope you guys understood this problem. So our physics chemistry expert Mr. Achim is here. Now he'll continue. So please. Hi, I'm Achim. So in the problem enna kuduthirukanga. So a body of mass 1 kg moves along a straight line with velocity v. So directly நமக்கு வந்து velocity ஓட equation கொடுத்துட்டாங்க and the work done by the body during displacement from x equal to 0 to 5 meters எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக இந்த கொஷின் பார்த்தோன்னே தெரியுது ஒர்க் கேட்குறாங்க அண்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒர்க்கோட ரிலேஷன் அண்ட் வெலாசிட்டியோட ரிலேஷன் நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்திருக்கோம். ஸோ அது டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுனாலே நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒர்க் டன் அப்படின்றது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம கவர் பண்ண டாபிக் தான். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் FdX இப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெலாசிட்டி அண்ட் அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்ல வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். என்னன்னா W is equal to 1/2 m into bf square minus bi square. ஸோ bf கண்டுபிடிச்சா ஸோ ஃபைனல் பொசிஷன் என்ன x வந்து 5 மீட்டர் அப்படின்றது தான் ஃபைனல் பொசிஷன். ஸோ 2 into 5 square is equal to 2 into 25 50. So bf கண்டுபிடிச்சோம், bi கண்டுபிடிச்சோம். bi is equal to 2 into initial position என்ன 0 ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. So 0 ஸ்கொயர் பண்ணா anything into 0 0 தான் வரும். So நமக்கு bi and bf கிடைச்சிருச்சு. ஓகே, bi and bf கிடைச்சிருச்சு. இப்போ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். w is equal to half into mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 kg கொடுத்திருக்காங்க. So 1 into 50 square minus 0 square. So இப்போ சப்ஸ்டிட் பண்ணா 1/2 into 50 square பண்ணா 2500, இங்க 0 square is 0. So half into 2500 வரும். கேன்சல் பண்ணா so work வந்து work and energy as the same unit. So joule அப்படிங்கறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். So hope it's clear. Okay, now let's move to chemistry. So in the given question, for the following Friedel-Crafts alkylation reaction, which of the statements are correct? So directly என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து Friedel-Crafts reaction. So Friedel-Crafts alkylation reaction. So அதுல வந்து என்னென்ன statements true அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Friedel-Crafts reaction ஆல்ரெடி 11th நம்ம பார்த்துருந்துருக்கோம், 12th வந்திருக்கும், சேம் கான்செப்ட் தான். ஸோ ரியாக்ஷன் எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா இந்த 4 இதையுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். Okay everyone, when you come to chemistry, JEE ல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அண்ட் இதுல வந்து இது கான்செப்ட் வந்து எல்லாருமே நம்ம படிச்சிருந்திருப்போம். 11th 12th 2 இயருமே இது வந்து கண்டினியூஸா வரும். ஸோ ஆனைடு CL3 போடுறோம், ஒரு ஆல்கைல் ஹாலைட் இருக்கு, பென்சீன் இருக்குனாலே அது வந்து Friedel-Crafts ரியாக்ஷன். ஸோ இது வரைக்குமே நம்ம எல்லாருமே வந்து இதை ஸ்பாட் பண்ணிடலாம். Friedel-Crafts reactionன்றதுக்கு இதை ஸ்பாட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எல்லாருமே இது தெரியும். பட் இந்த ட்விஸ்ட் என்னன்னா எல்லாருமே வந்து ஜஸ்ட் சிம்பிளா நம்ம பார்த்துருப்போம். போர்ட்ல வந்து நமக்கு பிரைமரி வச்சு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பிரைமரி தான்றதுனால இந்த சிஎல் அண்ட் அங்க இருந்து ஏதாவது ஒரு பென்சீன்ல இருந்து இப்படி இருக்கா. ஸோ 6 பொசிஷன்ஸ்லயுமே ஹைட்ரஜன் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி படிச்சிருந்தோம், CH3Cl இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஹெச் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ CH3 அங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரியான மல்டிபிள் கார்பன்ஸ் இருக்கிறப்போ வரும்போது தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ ஐடிஸ்ல வந்து அதுதான் ஐடி ஜேஇ அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு வந்து அந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான், மேஜர் ப்ராடக்ட் இஸ் என் ப்ரோபைல் பென்சீன். ஸோ இப்போ இப்படி இருக்கும் பென்சீன் அண்ட் பிளஸ் இப்படி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஐடியால வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணிக்கிறோம், இங்க ஹெச் இருக்கு, ஸோ இங்க குளோரின் இருக்கு, வில் டேக் திஸ், நம்ம இந்த ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும் இப்படி. ஸோ CH2 CH2
CH3. ஸோ என் ப்ரொஃபைல் பென்சீன் வருது அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் தான் போகும். பட் இது வந்து ராங். இது ஏன் ராங்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து இன்னொரு கான்செப்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இங்க இது இருக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆனோடைன் சீரிஸ் எடுத்து இருக்கிறப்போ இது என்ன ஆகும்னா எப்படி இருக்கிறதா தானே இருக்கும், CH3 CH2 CH2 Cl. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த குளோரின் வெளியே போயிடும். ஸோ குளோரின் வந்து மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா CH3 CH2 CH2 பிளஸ். ஸோ இதுதான் வந்து கார்போகேட்டையான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்பவுமே ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் தான். பட் இண்டக்டிவ் எஃபெக்ட் படி எப்பவுமே டெர்ஷரி செகண்டரி பிரைமரி ஸ்டெபிலிட்டி இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. பட் இங்க பிரைமரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்து இந்த பிளஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ we get CH3 CH plus CH3. ஸோ இப்போ இது என்ன, இது வந்து ஒரு கார்போகேட்டையான், இது செகண்டரி கார்போகேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்க பென்சீன் போடுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பென்சீன் ஃபார்ம் ஆயிருந்தா இப்போ இந்த பொசிஷன்ல நமக்கு சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஸோ அந்த குளோரின் வெளில போனதுனால CH3 CH CH இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது, ஐசோப்ரோபைல் இன்டர்மீடியட் நமக்கு ஃபார்ம் ஆகும். எஸ், ஆப்வியஸா நமக்கு வந்து அது ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்க என்னது, ஸோ இப்போ இன்டர்மீடியட்ல வந்து நமக்கு ஐசோப்ரோபைல் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இங்க பிளஸ் இருக்கனால இந்த இடத்துல தான் நமக்கு அட்டாச் ஆனது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ரூல் அவுட் பண்ணிருங்க. இது வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. என் ப்ரோபைல் பென்சீன் வந்து ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ அது ஃபார்ம் ஆகாது. ஐசோப்ரோபைல் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். மல்டிபிள் சப்ஸ்டிடியூஷன் இஸ் இன்எவிட்டபிள். இங்க வந்து மல்டிபிள் சப்ஸ்டிடியூஷன் பாசிபிள் தான். பிகாஸ் பென்சீன் இருக்குன்றப்போவே நமக்கு வந்து மல்டிபிள் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது பாசிபிள். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டிடியூன்ட் வந்து ஏன் ஆகாதுன்னா எப்பனா இந்த ஃபிடல் கிளாஸ் ரியாக்ஷன் அதுதான் நமக்கு வந்து ஆல்கைல் பென்சீன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் ஸோ B and C மட்டும் தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர். இந்த செஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், லைக் ஹவு வி அப்ரோச் த கொஸ்டின்ஸ். நம்ம என்சிஆர்டிலேருந்து எப்படி அந்த ஜேஇக்கான ஸ்விட்ச் ஓவர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இங்கே நம்ம சென்டரில் ரெகுலராகவே கிளாஸஸில் நடக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம ஒரே டைமில் கோப்பப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அகடமிக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், அதே டைமில் நம்மளால ஜேஇயும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அக்யூரேசி அண்ட் ஸ்பீட் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு ஈஸியான விஷயம் தான். As you all know, in our center we are having Elite 10 batch, which comprises of only 10 students per batch, so that we can give individual attention to each and every student. நிறைய ஸ்டூடெண்ட்ஸை டம்ப் பண்ணாமல் ஒரு பேட்சில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம இண்டிவிஜுவலாக கேர் பண்ணலாம். ஸோ கரண்ட்லி அட்மிஷன்ஸ் ஃபார் தட் Elite 10 batch is ongoing. If anyone is interested to join, you can contact me. So thank you so much for joining us today. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இருக்கு. ஓகே, I'll answer all those questions after the session. So thank you so much. Thank you for joining us today.